சாரி, நேரா மணிமேகலை மேம் பார்த்தோம், அந்த பக்கமா போயிட்டேன்னு தெரியாம. சார் அஞ்சனா சார் இந்த உடனே ஒண்ணு பண்ணிட்டீங்க சார், நன்றி. இதுதான் கல்யாணத்துல ஒரு கேரக்டர் சுத்தம்ல, அந்த மாதிரி. தேங்க்யூ சார். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்க முதராத்திரி நடத்துறோம். இதுல வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட், புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பாக்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவும் வந்த மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் வெளியில வரப்ப அதுல இருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்க படத்துல வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போற, பேர் ரெகக்னிஷன் நிறைய வாங்க போற நிறைய ஆக்டர்ஸ் இப்போ அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்படி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது பாசிபிள் ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியா பேச வைங்க, முதலையே ஏத்தி விட்டீங்கன்னா கடகடா நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏத்தி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறைய பேசணும்னு வந்தேன், திடீர்னு அது உங்க கேமராலாம் பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன், என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருங்க, அது மன்னிச்சிருங்க. அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்க வந்து நான் வேலை விடும்போது எனக்கு 26 வயசு, ஐடில வேலை விடும் போது, அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்துல காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல, குழப்பமா இருக்குன்னு. அப்ப டக்குன்னு வந்து இந்த சோஃபா பக்கத்துல கால் மட்டும் அடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், முதல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமால ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்துல காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மள வந்து ஒரு இவ்வளவு நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது. அவனோட ஜேர்னில நான் இருக்கேன், என்னோட ஜேர்னில அவன் இருக்கான். அண்ட் ஆரம்ப கட்ட வாரத்துல அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் ரெடியூஸ்ல இருந்தேன், ஸ்பாட் வந்து படப்பையில. எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா, தனியா போறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன சொன்னா, பாய் என் வண்டியில ஏறுங்க, உங்களுக்கு தண்ணி நீங்க போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேரும் சேர்ந்தா 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, நீ இதர செலவுல பாத்துக்கலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூட்டு போயிடறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மத்த வண்டியில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா சாயங்காலங்குள்ள போயிடலாம். அந்த வண்டியில ஏத்திட்டு அவன் பிரேக் அடிச்சு அங்க கிரீன் சிக்னல் இருக்கும்போது பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டா, அப்பதான் ரெட்டு இருக்கும்போது நிக்கும் பாய், இப்ப அடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னா. ஆனா அந்த வண்டியில ஏறி உட்காந்தேன், எங்க கொண்டு போய் விட போறான், என்ன பண்ண போறான், எங்க போய் செலவு போறான்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்ப அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்ல யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோ உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்திரின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்துல வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்துல ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களும் பல கோடியை கூட செலவாகலாம். பட் இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு ஆர்கானிக்கா அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு மாசம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான், பட் அவன் ஒரு பார்த்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவையவா கூட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாசம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், என்னடா எப்படிடா இவன் இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதுவுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷன்ல இருந்தனால்தான் அவன் இங்க வந்திருக்கான். டேய் ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் பா. அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர் பாக்குறதே அவ்வளவு அழகா இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்ற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டா இருப்பான். அந்த அந்த இடத்துல அந்த அந்த எங்க இக்கு வரணுமோ அங்க இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட் ஆகும் இது பண்ணுன்றத முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அவ்வளவு சிங்க்ல நடக்கும், அவ்வளவு இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி, அவனோட அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினைச்சானோ அதை அழகா எடுத்திருக்காப்ல. நல்லா சாரி வா அவன் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்துல எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.